25வது வருடம் அந்த சரீர பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களும் சரி, பெருக்கமும் செழிப்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உண்டாகும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 2024 முழுவதும் சர்வ பலமுள்ள தேவன் அவர் நம்மை கண்ணை மணிப்போல பாதுகாத்து வழிநடத்தி அவருடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒரு புதிய ஆண்டை அவருடைய சமூகத்தில் இருந்து தொடங்க செய்த மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி. இப்படிதான் நம்ம 24 ஆரம்பிச்சோம் தானே. 24 எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படி 25 ஆரம்பிக்கிறோம். இன்னும் அநேக வருஷங்களை காண. எனவே வேதம் சொல்கிறது, நீடித்த நாட்கள் நம்மை திருப்தியாக்கி என்று ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தரை தேவனாக கொண்ட ஜனங்கள் அவங்களுக்கு எப்படி இருப்பாங்களா? நித்திய நீடித்த நாட்கள் அவனை திருப்தியா இருப்பாங்க. தாவீது சொல்றார், கழுகுக்கு சமானமாய் என்னுடைய வயது திரும்ப வான வயது போல் ஆகும். எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய பலனை பெற்று கழுகுகளை போல சிறகுகளை உயர அடித்து எழுப்பி பறக்க தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் அமர்வுகள் ஒவ்வொரு நாளும் 25 ஒரு ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிறைந்த வருடமாக இருக்கு. சபையில் போது சொல்லி முடிச்சது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தில இருந்து கானானுக்கு வர்றதுக்கு மொத்தமே 12 நாள், 11 நாள் டிராவல். அந்த மலை இருந்ததுனால கொஞ்சம் சுத்தி வந்தாங்க. ஆனா தங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தமாக 40 வருஷம் கடந்து போனாங்க. 40 ஆண்டுகள் ஆகும். இந்த 40 வருஷமும் அது தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையின் காரணமா. அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அவரோட பிளான் அவங்க அங்க இருந்து உடனடியா ரெடீம் பண்ணி எங்கே கொண்டு வரணும்? கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதுதான் அவருடைய பிளான். எகிப்து, வனாந்திரம், கானான். ஆனா இவங்களுடைய அறியாமையினாலும் இவங்களுடைய விசுவாசமின்மையினாலும் இவங்களுடைய முறுமுறுப்பினாலும் தான் 40 வருஷம் தங்களுடைய ஜீவனத்தை வனாந்திரத்தில் அவர்கள் கழித்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு அவர் கொடுத்த கட்டளைகளும் கற்பனைகளும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவங்களால கைவிட முடியாம போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அங்கிருந்து கிளம்பி வந்தாங்க. அங்கிருந்து கிளம்பி வந்த 6 லட்சம் பேர்ல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்கு போன்னு சொன்னது வெறும் 2 பேர். பாக்கி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த வனாந்தரத்துல என்ன பண்ணிடுவோம், செத்தே போயிடுவோம். கர்த்தர் நம்மள சாகரத்துக்கு இடம் இல்லாம இங்க கொண்டு கூட்டி வந்துட்டான்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஜனங்கள் ஏன் காதுபடவே 2-3 தடவை சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே அவருடைய வேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விடும். ஒரு புது சந்ததி எங்க போகும்? கானான் தேசத்துக்குள்ள போகும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானை அவர்கள் அடையாமல் போனதுக்கு காரணம் அவருடைய முறுமுறுப்பு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை அடையாமல் இருக்கிறதுக்கு முழு காரணம் அது என்னது? அவருடைய முறுமுறுப்பு தான் காரணமாக. அவங்க என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, போதும் என்கிற மனமே பொன்செய் மருந்து. போதும், இருக்கிறது போதும். இருக்கிறது போதும்ன்றதுக்காக கிறிஸ்து அல்லது கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு அபண்டன்ட் லைஃப் வச்சிருக்கார். He is our provider. அப்ப அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்னா அது எப்பவுமே அது ஓவர்ஃப்ளோவா தான் வரும். வசனம் சொல்றது, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இருந்து ஒன்று கொடுக்கும்போது அது எப்பவுமே அது எப்படி வரும்? ஓவர்ஃப்ளோவா வரும். அது கொஞ்சம் குறைவு எதுவுமே இருக்காது. 5 அப்பம் 2 மீன் விஷயத்துல பாத்தீங்கன்னா தெரியும், காண ஒரு கல்யாண வீட்டுல தெரியும், எல்லாமே அங்க ஓவர்ஃப்ளோவா இருக்கும். அப்ப கிறிஸ்துவை எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட அனுமதிக்கிறீர்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஓவர்ஃப்ளோ ஆகும். அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நீ ஆசீர்வாதமா இருப்ப, ஒரு நிமித்தம் பூமியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள். அதுதான் முக்கியமான விஷயம். நம்மள ஆசீர்வதிச்சதுக்கு காரணம்
நமக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது பரவி வருகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்தவர்களின் மூலமாக அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. அதனால அவங்க கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுகளையோ அவருடைய நடவடிக்கைகளையோ தங்களுக்கு மன்னிக்கிறதையோ மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிற விஷயத்தையும் அவங்க அதன் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன். ஏதோ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறதுனால மட்டும் நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஆகிட முடியாது. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எல்லா காரியங்களும் ஆளுக்குரிய கனிகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். மன்னிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். பிறருக்கு நான் மன்னிக்கணும், பிறரை தாங்கணும், அதை நல்ல சமாளித்து போகணும், பிறருடைய தேவைகளை நான் சந்திக்கணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யணும், எப்பொழுதும் அன்பா இருக்கணும். இதெல்லாம் செய்யும்போது உண்மையிலே கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று சொல்லி பிறர் என்னை குறித்து கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு வாழ்க்கை தான் 2025 கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அப்போ ஏன்னா சபையில வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும். மன்னிப்பு என்பது அது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மன்னியாம இல்லாம உங்களால தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு வாக்குறுத்தம் கொடுத்தாலும் நீங்க ஒருத்தருக்கு மன்னிக்கலன்னா அதை உங்களால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு வேட்பாளர்கள் தருவேன் சொல்றாரு. சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம திரும்பி சொல்லக்கூடாது. சிலுவை சுமக்கிறது ரொம்ப ஈஸி. வார்த்தைகளை சுமப்பது மிகவும் ஏன்னா அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம இதயத்தில் வைக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாள் சுமந்து செல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். 2025 வருடத்தில் நீங்க கையில் செய்த எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு தெரியுமா சொல்லுவாங்க. சொன்னது போல நான் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை கர்த்தர் சொல்லுவாங்க. அதே போல 10 நிமிஷத்துக்கு நானும் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. உபாகமம் 11வது அதிகாரம். அங்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தங்களா கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து யோவான் வர எல்லா ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஜனங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் அது உலக பிரகாரமான காரியங்கள் சம்பந்தப்பட்டது. நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா உன் வயல்ல நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல மழை பொழியும், நல்ல விஷயங்கள் வரும். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிலன்னா உன் வயல்ல கதிர் இருக்காது, சத்துக்கள் வந்து அதை மேற்கொள்வார்கள், உனக்கு வியாதி வரும், உன் தேசத்திலே பஞ்சம் வரும், பட்டினி வரும். அப்ப எல்லாமே எல்லா ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருந்தது. எப்ப கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையிலே மரித்தார், எபேசியர் 1:3, அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினால் அவர் நம்மை ஆசீர்வதித்தார். கிறிஸ்து வந்து நமக்காக மரித்ததுக்கு அப்புறம் எல்லா ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் எங்க வைத்திருக்கிறாரு, உன்னதங்களிலே அவர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆசீர்வாதம் சொன்னா இந்த வெறும் பணம், பேர், புகழ் இது இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதுதான் ஆசீர்வாதம். சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் தேவைதான். உலக பிரகாரமான காரியங்களுக்கு இதெல்லாம் தேவை. ஆனா இதை வைத்து மட்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு, நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் கிடைக்கும் வழியில. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அமரும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 11:12 வசனத்திலே வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்ப 2025 வருஷத்துல வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 2025 வருஷத்தின் துவக்கம் முதல் 25 முடிவது வரை தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் யார் மீது வைக்கப்பட்டிருக்கும், நம் மீது வைக்கப்பட்டிருக்கும். இரவும் பகலும் அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார்.
பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காத்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், இது எல்லாத்தையும் வச்சு அவர் காத்தார். எப்படி கிறிஸ்துவை பாதுகாத்தாரோ அதே போல இன்றைக்கு உங்களை மனையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பார்வை நம் மீது இருக்கிறது. அதனால நமக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்முடைய வாழ்க்கையில வராது. கிறிஸ்துவை எப்படி அவர் வழிநடத்தினாரோ அதே போல அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரை ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய கரிசனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் இருந்தது. அவருடைய பிறப்பில் ஏற்கனவே பார்த்தோம், ஏரோது பிள்ளை கொலை செய்வான்னு சொன்ன அந்த விஷயத்துல கூட எல்லா விஷயங்களிலும் கிறிஸ்துவின் மீது பிதாவுடைய கரிசனை இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரிசனையும் அவருடைய பார்வையும் நம் மீது இருக்கும் நாம் மறந்து போகக்கூடாது. அவர் ஜெபாலயத்தில் போய் அந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நூலை வாசிக்கும் போது நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும் அந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை வாசிக்கும் போது அங்க இருந்த ஜெப ஆலய தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கோபப்பட்டு அவர் அந்த ஆலயத்தின் உப்பரிகளுக்கு கீழே தள்ளி விட பார்த்தாங்க. அப்பவும் பிதாவுடைய கண்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலதான் இருக்கிறது. அவர் அங்கிருந்து மறைந்து போனார் என்று கூட சொல்லுவாங்க. தன்னுடைய சீஷர்களோட படகுல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது பெரிய காற்று புயல்லாம் அடிக்குது. அவர் எழுப்பி பதற்றாரு. சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க, ஐயோ நாம செத்து போவோம் அப்படின்னு. அப்பவும் பிதாவுடைய கண்கள் அவர் மேலதான் இருக்குது. ஏன்னா அவர் இப்படி மறிக்க கூடாது. கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினதுக்கான ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு பர்பஸ் இருந்தது. அந்த நோக்கம் நிறைவேறது வரை அவருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க சகோதர சகோதரி, இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து இந்த ஆராதனையை கூட்டி சேர்த்து இன்றைக்கு வரை அவர் நமக்கு சுகமலன் ஜீவன் யாவரையும் தந்திருக்கிறான்னு சொன்னா உங்கள் மீதும் என் மீதும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் நிறைவேறுவது வரை அவருடைய கண்கள் நம் மீது இருக்கும். வருஷத்தின் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை. யோவான் 17:23 யோவான் 17:23 வசனம் சொல்றது பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி பிதா இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நேசித்தாரோ, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாக இருந்தார்களோ, ரட்சிப்புக்கு அப்புறம் நீங்களும் நானும் பிதாவுக்கு அப்படிதான் இருக்கிறோம். என்ன விஷயம் சொல்லுவாருன்னா, பிதா கிறிஸ்துவின் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தாரோ அதே கரிசனை தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அவர் கரிசனை இருக்கு. ஏதோ நம்மளை ரட்சிக்க வச்சு விட்டாச்சு, இனி நம்ம பாடு ஓம்பாடு அப்படின்னு விடல. ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம மீது கண்களை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்றவராக இருக்கிறார். இந்த விஷயத்தை தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கான சகோதர சகோதரி, பிதா கிறிஸ்துவின் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தாரோ அதே கரிசனை தான் இன்னைக்கு உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 2025 கடைசி வரை அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு பிரசனம் நம்மோடு இருக்கிறது. இன்னும் ஒரு புதிய ஆண்டை நம்மை கொண்டு காண செய்வார். தேவன் தாமே சத்திய வசனம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.